உமர் அலி அவர்கள் நபி அவர்கிட்ட கேட்டார்கள், யார சொல்லலாம், பிலாலுடைய பாங்கு சரியில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பிலால் அஷ்ஹது என்பதற்கு பதிலாக அஸ்ஹது ஷா சொல்ல மாட்டேங்கிறாராம், அஸ்ஹது என்று சொல்கிறார். பிலால் அவர்கள் அப்படித்தான் பாங்கு சொல்வார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரியும். உமையா என்பவரிடம் பிலால் அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது அவர்கள் நாவில் நெருப்பு கங்கை வைத்து வேதனை செய்தான் உமையா. அதிலே பாதிக்கப்பட்ட அவர்கள் நாவிலே ஷீன் வராது. உமரே, அதற்கு என்ன செய்யலாம் என்று நபி கேட்டார்கள். யார சொல்லலாம், வேறு முஅஜினை மாற்றி விடலாம் என்று துணிந்து சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தையை வேறு யாரும் சொல்லி இருந்தால் நபி பெரிதாக எடுக்க மாட்டார்கள். உமர் அவர்கள் ஒரு ஆலோசனையை கொண்டு வந்தார்கள் என்றால் அதற்கு பிறகு அல்லாஹ் அதே சட்டமாக கொண்டு வந்துடுவான். எனவே ஒருவேளை இது அல்லாஹ்வின் கருத்தாக இருக்குமோ என்று நபி எண்ணினார்கள். எண்ணி சரி கூப்பிடுங்கள் பிலாலை. பிலால் வந்தார்களாம். இனி நீங்கள் பாங்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்ன உடனே சரி நாயகம் என்று போய்விட்டார்களாம். இரவு அனைவரும் தூங்குறாங்களாம். இரவு நின்று கொண்டே செல்கிறதாம். தஹஜ்ஜத் நேரம் கடிந்து வெளிச்சம் வர வேண்டும். நபி அவர்கள் வானத்தின் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், வானம் வெளிச்சம் தரவில்லை. மீண்டும் தஸ்பீஹ் செய்கிறார்கள், வெளிச்சம் வரவில்லை. இரவு நின்று கொண்டே செல்வதால் உமர் அவர்கள் பயந்தவர்களாக பள்ளியை நோக்கி ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் வஹியை எதிர்பார்த்து நபி அவர்கள் 2 ரக்காத் தொழுது விட்டு சலாம் கொடுத்த பொழுது வலது பக்கத்தில் வந்து உட்கார்ந்திருந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார சொல்லலாம், இரவு நின்று கொண்டே போகிறதே என்று நினைக்கிறீர்கள்? இல்லை நாயகமே, இரவை பிலாலுக்காக நான் நிறுத்தி வைத்திருக்கிறான் நாயகமே அப்படின்னு ஜிப்ரீல். ஒவ்வொரு நேரம் பிலாலின் பாங்கிற்காக மலக்குகளாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்போம் நாயகமே. இனி பிலால் பாங்கு மேடையில் ஏறினால் மட்டுமே பூமியில் பகல் இல்லை என்றால் பகல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நாயகமே என்றாராம். உங்கள் முடிவை மாற்றுங்கள் நாயகமே. சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். யார சொல்லலாம், அல்லாஹ் தன் சட்டத்தை உடைக்கிறான். இனி பிலால் சீன் என்று சொன்னாலே அல்லாஹ் ஷீன் தான் நாயகம் என்றாராம். துடித்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் எங்கன்னு தேடினாங்களாம். பிலால் வீட்டு கூட சொல்லாமல் மஸ்ஜித் நபவியில சுஜூதில் அழுது கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் நான் என்ன பாவம் செய்தேன் என்று அழுது கொண்டே இருந்தார்கள். கண்மணி நாயகம் அவர்களின் அழைப்பு வந்தவுடன் பிலால் அவர்கள் பாங்கு சொல்லுங்கள் என்ற விவரத்தை சொன்னவுடன் பிலால் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வல்ல ரஹ்மானுக்கு நன்றி செலுத்துவதாக பாங்கு மேடை ஏறினார் பிலால். கண்மணி நாயகம் அவர்களின் தோழர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தினான்னு சொல்லி இப்படி ஒரு இதை யூசுப் சித்திக் என்பவர் கேட்கிறார். இப்படி ஒரு ஹதீஸ் பரப்புறாங்க, உண்மையான சொல்லி என்ன கதை, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா? கட்டுக்கதை இதை நாயகமே ஒரு டைலாக் விட்டு என்ன செய்யறாங்க, பரப்ப சொல்றாங்க. இது ஹதீஸ் கிடையாது, முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட அவதூறான பொய்யான செய்தி. நபியின் பெயரால் பொய் சொல்லக்கூடியவர் நரகத்தை இருப்பிடமா ஆக்கிக் கொள்ளட்டும். இதை யார் பரப்பிடாதீங்க.